3 பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடலாம். 50 தேங்காய், 1 ஸ்பூன் பொரிக்கடலை, 3 கடல் பாசி, 1 அன்னாச்சி பூ, 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூடு, 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடல் பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டியாக வெட்டின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வசக்கிக்கிடலாம். கண்ணாடி பதத்துக்கு வசக்கினதுக்கு அப்புறமா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வசக்கிக்கிடலாம். இப்போ 3 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். 2 உருளைக்கிழங்க தொலியை எடுத்துகிட்டு வெட்டி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை கீறி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி.